ஜெம் டிவி நேயர்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஹாய் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு வந்து ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். என்ன அப்படின்னா, இது வந்து ரீசெண்ட் டைம்ஸில் எல்லாருமே இந்த நியூஸ் வந்து கேள்விப்பட்டிருப்போம். என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு தெருநாய்க்கள், இந்த தெருநாய்க்கள் வந்து ஒரு சைடு வந்து ஆதரிச்சாங்க. இந்த மாதிரி தெருநாய்க்கள் வந்து இருக்கக்கூடாது, வேணாம், இது வந்து எல்லாரையும் கடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆதரிச்சாங்க. இன்னொருத்தவங்க வந்து அஞ்சறிவு ஜீவனை அப்படி கொடுமைப்படுத்துறீங்க, அது என்ன பண்ணுச்சு, நீங்கள் சீண்டாமல் அது உங்களை சீண்டாது அப்படி இப்படின்னு சொல்லி அங்கிட்டு ஒரு சைடு, ரெண்டு சைடுமே ஒரு விவாதம் நடந்துட்டு இருந்துச்சு. நம்ம கவர்மெண்ட் கூட தெருநாய்க்களை வந்து இருக்கக்கூடாது, அதெல்லாம் கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ப்ளூ கிராஸ்க்கு எல்லாம் லெட்டர்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு ஏகப்பட்ட நியூஸ் எல்லாம் வந்துச்சு. அது வந்துட்டு இருக்கிறப்போ இப்போ கேரளாவை சேர்ந்த 10th படிக்கிற பசங்க ஒரு மந்திரக்கோள் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் பக்கத்தில் இருந்தால் போதும் தெருநாய் எல்லாமே தெரிச்சு 10 தெருக்கு தள்ளி போயிடுமாமா. என்னது மந்திரக்கோளா? டே, நாங்கள் என்ன ஹாரி பாட்டாடா மந்திரக்கோளம் வச்சு ஜீபூமா நாண்டுட்டு இருக்கிறதுக்கு அப்படி தானே யோசிக்கிறீங்க. இதை பற்றி பார்த்தோன்னே நான் கூட என்னடா மந்திரக்கோள் அப்படின்னு நினச்சா உள்ளே போனேன். ஆனால் உள்ளே போய் பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சு ஒரு வேற லெவலாக நடந்திருக்கு. அதுவும் 10th பசங்க இப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு நமக்கு மிகப்பெரிய ஷாக்கிங்காக இருக்குது. ஓகே, இதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக தெரியணும் அப்படின்னா ஒன்றும் பண்ணணும்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது நம்ம ஜெம் டிவி, நான் உங்கள் விஜய் அபிஷேக். ரீசெண்டாகவே இந்த தெருநாய்களோட அட்டூழியில் தாங்கவே முடியல. எப்படி சொல்கிறதுனா, இப்போ தெருவில் ஒரு மக்கள் போகிறாங்க அப்படின்னு அவங்கள பார்த்து குலைச்சி கடிக்க போகிறது, ஏன் ஸ்கூலுக்கு போகிற ஸ்டூடெண்ட்ஸை கடிக்க போகிறது, அதுக்கப்புறம் வண்டி ஓடி போனோம்னா வண்டி பின்னாடி வர்றது. இத்தனைக்கு ஏன் நான் நடந்து போகிறப்ப இது தெருவில் ஏதாவது நாய் நின்றுச்சு அப்படின்னா கையில் கல் எடுத்து வச்சுக்குவேன். ஆனால் திடீர்னு கடிக்க வந்துச்சுன்னா ஆயுதம் நமக்கு வேணும் இல்லை, டக்குன்னு நம்மளுக்கு ஏதாவது கடிச்சு நமக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா சரி என் கதையை விடுங்க, டக்குன்னு என்னைய யாரும் சொல்லிடாதீங்க, ஆகா இவன் நாய் அடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு என்னைய சொல்லிடாதீங்க, ஒரு சேஃப்டிக்காக. ஓகேவா? இதனால வந்து நீங்கள் ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய வீடியோஸ் பார்த்துக்கலாம். இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் குழந்தைங்களை கடிக்கிற மாதிரி நிறைய சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் வந்து குரூப்பாக சேர்ந்து டாக்ஸ் எல்லாமே அவங்களை கடிச்சிருக்கு. நிறைய பேர் ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்காங்க. உயிர் போகிற அளவுக்கு ஒரு வலி. ஒரு சின்ன குழந்தைக்கெல்லாம் என்ன தெரியும் ஒரு நாய் வந்து கடிக்கிறேன். ஆனால் அந்த வீடியோஸ்லாம் பார்க்குறப்ப நமக்கே வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் நாயே இந்த மாதிரி ஒரு குழந்தைங்கலாம் கடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி. இது எதுவுமே வீட்டு டாக் கிடையாது, ஆக்சுவலாக தெரு நாய்க்கள், தெருவில் இருக்கக்கூடிய நாய்க்கள். இதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஏகப்பட்ட மாநிலத்தில், தமிழ்நாடு, கேரளா அப்படின்னு எல்லா மாநிலத்தையுமே இந்த பிரச்சனை வந்து தலை விரிச்சு ஆடிச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். இதுக்கு வந்து கேரளாவில் வந்து இதுக்கு வந்து ஒரு மேஜர் பார்ட். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ கேரளாவில் வந்து ரேடிஸ் அப்படின்ற ஒரு நோய், அதாவது நாய் கடிச்சா இந்த நோய் வரும். இந்த நோய் வந்து அந்த ஊரில், அதாவது கேரளாவில் வந்து அதிகமாகவே வந்திருக்கு. இதனால கேரளாவுக்கு வந்து ஒரு மேஜர் பார்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அப்போ அங்கே தான் அதிகமாகவே இருக்குது. அதுக்காக அங்கே இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் இல்லை, 3 ஸ்டூடெண்ட் கேரளாவில் வந்து மலப்புரம் அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்டில் அரக்கோடு அப்படின்ற ஊரில் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது. அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் 10th படிக்கிற 3 பசங்க, பெரிய ஆள்லாம் கிடையாது, 10th படிக்கிற ஒரு 3 பசங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. பசங்களோட பேர் வந்து அபிஷேக், நிகல், அதுக்கப்புறம் பார்த்தா முகம்மது சுகீர். அபிஷேக்னு பேர் வச்சாலே அறிவாளியாக தான் இருப்பாங்க. சரி, ஓகே, இதில் கொஞ்சம் என்னோட பெருமையை கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். எடுத்துக்கிறேன்னு எடுத்துக்கலன்னா வேணாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவங்க 3 பேரும் தான் இந்த ஒரு மந்திரக்கோளை கண்டுபிடிச்சிருக்காங்க. மந்திரக்கோளா? என்ன மந்திரக்கோள் அப்படின்னா, இந்த மிஷின், அதாவது இந்த மந்திரக்கோள் மட்டும் உங்கள் கையில் இருந்துச்சு அப்படின்னா நாய் வந்து 10 அடிக்கு பின்னாடி தள்ளி போயிடுமாமா. அப்படி இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த மிஷினில் வந்து ஒரு சுவிட்ச் ஒன்று இருக்குது. அந்த சுவிட்சை நம்ம ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து ஒரு எக்கோ சவுண்டு, அதாவது மிருகங்கள் அவாய்ட் பண்ணுற சவுண்டு, நாய்க்கு பிடிக்காத ஒரு சவுண்டு, அதுலேருந்து அந்த ஒலி வந்து வெளியே வருமா. அதுக்கப்புறம் ஒலினா லைட் ஒலி கிடையாது, ஒலி, அந்த ஒலி வெளியே வருமா. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அதுலேருந்து அந்த டாக்ஸ் தப்பிச்சாலுமே அந்த கோல்லேருந்து ஒரு வாசனை, ஒரு திரவிய வாசனை ஒன்று வருமாமா. அது வந்துச்சுன்னா நாய்க்கு அது டோட்டலாக பிடிக்காதான். அந்த ஸ்மெல்லு வந்துச்சு அப்படின்னா அப்பயுமே டாக் வந்து தள்ளி போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. இது ரெண்டுத்துலேயும் தப்பிச்சாலும் அதில் சின்னதாக ஒரு வைப்ரேஷன் ஒன்று வருமா. அதை டச் பண்ணோம் அப்படின்னா வைப்ரேஷன்லேயே வந்து டாக் அதை பார்த்துருச்சு அப்படின்னா தெரிச்சு ஓடிடுமா. இது இந்த ஒரு இதில் வந்து எலக்ட்ரானிக் சர்க்யூட் வச்சு பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் 3 பேரும் எலக்ட்ரானிக் சர்க்யூட் அதில் வச்சு இப்படி ஒரு இன்வென்ஷனை கண்டுபிடிச்சிருக்காங்க. சூப்பரில் ஒரு 10th படிக்கிற பசங்க வந்து இப்படி கண்டுபிடிச்சது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம பாராட்டே தான் ஆகணும் இல்லை சப்ஸ்கிரைபர்ஸ். ஒரு பெரிய பாராட்டு கொடுத்தா. ஆக்சுவலாக நம்ம கவர்மெண்ட்டே வந்து ஒரு பாராட்டை கொடுத்து, மாநிலத்திலேருந்து நேஷ்னலே கொடுத்துட்டாங்க இவங்களுக்கு. ஆக்சுவலாக நேஷ்னல் கவர்மெண்ட்டே வந்து இவங்களுக்கு ஒரு பாராட்டை கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் நம்ம ஒரு பாராட்டை கொடுக்கலாம், தப்பு இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து இப்படி ஒரு இனோவேஷன் வந்துருச்சா, இதுக்கு வந்து எதிர்ப்பு கண்டிப்பாக ஒரு சைட்லேருந்து வரும். ஏன்னா நம்ம எது பண்ணாலுமே நமக்கு சப்போர்ட் பண்ணுறதை தாண்டி நம்மளை எதிர்த்து வர டீம் வந்து எக்கச்சக்கமாக இருப்பாங்க. நம்ம இது பண்ண அப்படின்னா இது ஏன் இது பண்ணுறீங்க, இது சட்டை, ஏன் இது பண்ணுறீங்க, இது சொட்டை அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான எதிர்ப்பு தான் நமக்கு வரும் இல்லையா. ஏன்னா எல்லாருமே எதிர்பார்த்துட்டு போதை, எப்படி சொல்கிறேன், நீங்களும் அதை அனுபவிச்சிருப்பீங்க, நானும் பட்டிருக்கேன். அது மாதிரி எல்லாருமே பண்ணுறோம். அந்த மாதிரி இது கண்டிப்பாக வரும். என்னன்னா, நீங்கள் என்னமோ ஏதோ சவுண்ட் ஒன்று கேட்குறீங்களே, அது வந்து மனுஷனுக்கு கேட்டால் மனுஷன் செத்துருவான், ஸ்மெல் ஒன்று சொல்கிறீங்களே, அந்த ஸ்மெல் வந்து மனுஷனுக்கு பிடிக்காமல் போயிடும் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. இந்த சவுண்டு, அதாவது அந்த அனிமலுக்கு வராத எக்கோ சவுண்டு சொன்னல, அது வந்து மனுஷங்களுக்கு கேட்காதான் சுத்தமாக. அது பட்டன் நமக்கு உங்களுக்கு எந்த ஒரு சவுண்டுமே வராது, சுவிட்ச் டிக் டாக் அந்த சவுண்டு மட்டும் தான் வரும். அந்த அனிமல் எக்கோ சவுண்டு வந்து டோட்டலாக உங்களுக்கு வரவே வராது. அந்த ஸ்மெல்லும் வந்து நமக்கு தெரியவே தெரியாதமா. இது எல்லாமே அனிமலுக்கு இருக்கிற மாதிரி அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க.
அது எப்படி பண்ணாங்க அப்படின்னு தெரியல. நமக்கு படிச்சிருந்தோம்னா தெரியும், நம்மளே ஒரு தற்கூரி, நமக்கு எப்படி தெரியுதெல்லாம். அப்படி வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அந்த வைப்ரேஷன் சொன்னல அது எப்படி அப்படின்னா, அது நார்மலாக நம்ம ஃபோன் வந்தால் நம்ம ஃபோன் வைப்ரேட் ஆகும்ல, அந்த மாதிரி ஒரு சின்ன வைப்ரேஷன் தான் வச்சிருக்காங்க. ஒரு பெரிய லெவலில் இதை பண்ணியிருக்காங்க. இது வந்து எங்கே நடந்திருக்கு அப்படின்னா, ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லணும். என்ன அப்படின்னா, இவங்க கண்டுபிடிச்சாங்களா, இது வந்து தனியாகவும் கண்டுபிடிக்கல. லைக் நான் இப்படி சொல்லலை, அவங்க கண்டுபிடிக்கிறப்போ அந்த ஸ்கூலோட ஃபிசிக்ஸ் சார், அவர் பேர் வந்து பிரதீத், அவருமே ஒரு கூட இருந்து அந்த இனோவேஷனுக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த இனோவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்கிற புதுமை மாரத்தான் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியில் இது வந்து அரங்கேறி இருக்கு. அரங்கேறின இடத்துலயே உங்களுக்கு பெரிய பாராட்டு வந்து குமிஞ்சிருக்கு. ஏன்னா ஒரு நேஷனலில் நடக்கிறது, எல்லாருமே இதை வந்து பாராட்டியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல போனோம் அப்படின்னா, இந்த மிஷின், அதாவது இந்த மந்திர சக்தி வந்து, அதாவது மந்திர சக்தி இல்லை, அந்த கோல், மந்திரக்கோள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ கமர்ஷியலாகவே எல்லா இடத்துலையும் விற்க போகிறாங்களாம். அதுக்கான வேலைப்பாடு எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. அதுக்காக அந்த மாணவர்களுக்கு ரூபாய் 50,000 வந்து சலுகையாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்குன்னு தனியாக காப்பிரைட்ஸ் வாங்கி வச்சுட்டாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து காப்பிரைட்ஸ் வாங்கி அந்த ஸ்கூலே கொடுத்துட்டாங்க. இந்த காப்பிரைட்ஸ் வந்து இவங்களுக்கு தான், இவங்கள்ட்ட தான் அதோட எல்லாமே இருக்கும். அந்த மேனுஃபேக்சர் எல்லாமே இவங்கள்ட்ட தான் இருக்கும். அதுக்கான தொழில் வேலைகளுமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து நம்ம கமர்ஷியலாக நம்ம எல்லார் கடையிலையும் விற்கிறதுக்காக தொழில் வேலைகளுமே ஆரம்பிச்சிட்டாங்க. கூடிய சீக்கிரத்தில் அந்த மிஷின் வந்து வரப்போகுது அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து எந்த அளவுக்கு ஒரு, ஏன்னா இப்போ என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, நாய்களை வந்து நம்ம கொடுமைப்படுத்தக்கூடாது, நாய்களை வந்து கூட்டிகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பேசிட்டு இருந்தாங்களா. ஏன்னா இது ஒரு எதிர்ப்பாகவே இருந்துச்சு. இதனால தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் சரி, மற்ற மாநில கவர்மெண்ட்டுக்கும் ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸுக்கு வந்து பிடிக்காமலே போயிடும். என்னன்னா இப்போ டாக் லவர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்து பிடிக்காமலே போயிடும். என்ன அவங்க இந்த மாதிரி இந்த ஆட்சியில் இப்படி பண்ணுறாங்க, இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்ப்பு வந்துட்டே இருக்கும். ஆனா இப்படி ஒரு மிஷின் வந்ததுனால அந்த எதிர்ப்பு வந்து கம்மியாகும் அப்படின்னு தான் சொல்றேன். ஏன்னா இதனால எந்த உயிரும் போக போறதில்ல, எந்த ஒரு கொடுமையும் பண்ண போறதில்ல. அந்த சவுண்ட் உங்களுக்கு பிடிக்காத சவுண்ட் கொடுக்க போறோம், அங்கேயும் துரத்தி ஓட போறோம். இப்போ நீங்களே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிக்காத விஷயம் அந்த இடத்துல நடந்துச்சுன்னா நம்ம யாருமே போக மாட்டோம்ல. அந்த மாதிரி ஒரு பிடிக்காத சவுண்டோ, பிடிக்காத ஸ்மெல்லோ, ஒரு பிடிக்காத வைப்ரேஷனோ அது கொடுக்க போறோம், அவங்க அங்கேருந்து ஓட போறாங்க. அவ்வளோதான். இந்த ஒரு பொருள் வந்து சத்தியமா ஒரு நல்ல ஒரு சொல்யூஷனாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. இந்த இனோவேஷன் வந்து ஒரு ப்ளஸ்ஸாகவே இருக்கும் எல்லாருக்குமே. அந்த டாக்ஸ் லவருக்கும் சரி, இதனால் எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடியதில்லை, அதனால் எந்த ஒரு எதிர்ப்பும் வராது. இந்த இனோவேஷன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் உலகத்தில் நடக்கிறது, நாட்டில் நடக்கிறது, ஏன் நம்ம ஊரில் நடக்கிற விஷயத்த கூட எது ட்ரெண்டாக முக்கியமான விஷயமா இருக்கோ அதை பற்றி சொல்ல தான் நான் இங்கே இருக்கேன். அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம், நம்ம ஜெம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் டெய்லி ஒரு இன்ஃபர்மேஷனோட நான் வந்து உங்களை டெய்லி சந்திப்பேன். இத்தோட அந்த கண்டனை முடிச்சுக்கிட்டு சென்று வருகிறேன். விஜய் அபிஷேக்.